ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் வந்து மெஷர்மெண்ட் சுடிதார் வச்சு எப்படி நம்ம அளவு எடுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. இதுதான் அவங்க மெஷர்மெண்ட்டு. இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் நாலாக வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த நெக்கு எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இது முடிஞ்சாக்கா ஒரு அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு எங்கேயும் சுருக்கம் வராது. இப்படி அயன் பண்ணிட்டீங்கன்னா சுருக்கம் இருக்காது. அப்போது அளவு எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நம்ம இது வரைக்கும் நம்ம அளவு எடுத்துக்கிறதுக்காக. சரிங்களா? இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு எடுப்புலேயே வந்து நம்ம என்ன எடுத்துக்கணுன்னா லென்த்து. இவங்களோட இது வந்து லைனிங் சுடிதார். நம்ம இது வந்து நார்மல் சுடிதார் கொடுத்துருக்குறாங்க. இந்த நார்மல் சுடிதாருக்கும் லைனிங் சுடிதாருக்கும் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து லூஸ் கேட்டிருக்காங்க. அவங்க 1 இன்ச்சே லூஸ் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இதிலிருந்து வந்து எவ்வளோ இருக்கோ அதிலேருந்து நம்ம 1 இன்ச் வந்து லூஸ் வச்சுக்கலாம். ஏன்னா லைனிங் போடும்போது ஒன்ஸ் போட்டுட்டு திருப்பி வந்து உங்களுக்கு டைட்டு ஆகும். அதனால் இப்படி அயன் பண்ணிவிடுங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லென்த் எடுத்துக்கிறேன். நல்ல லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. லென்த் வந்து 39 உயரம். சரிங்களா? 39. அதுக்கடுத்து நம்ம 39ன்றது நம்ம இதுலேயும் கூட எழுதி வச்சுக்கலாம். ஹைட்டு 39. ரெண்டாவது செஸ்ட் ரவுண்டு, மார்பு சுற்றளவு. இதில் 11 இருக்குது. நம்ம வந்து 11.5 செஸ்ட் லைனு 11.5 மார்பு சுற்றளவு. எடுத்துக்கிறோம். இதில் 11 தான் இருக்குது. நம்ம 1/2 இன்ச்சு நம்ம எடுத்துருக்கோம். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு 4 தான் மடித்து போட்டிருக்கோம். அப்போ 1/2 இன்ச்சு எடுத்தாலே உங்களுக்கு 2 இன்ச்சு லூஸ் வந்துடும். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து இங்கேருந்து உங்களோட மிடில் மார்க் பண்ணணும். இதுதான் மிடில். இந்த 14 இன்ச்சஸ் தான் மிடில். இது வந்து கட்டு. இது கட்டோட பாயிண்ட்டு. இப்போ வந்து இது செஸ்ட் பாயிண்ட்டு, இது கட் பாயிண்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா மிடில் பாயிண்ட். அதுக்கடுத்து இது வந்து பஸ்ட் பாயிண்ட்டுன்னு கூட ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து வித்தியாசம் நிறைய இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இது வந்து கொஞ்சம் இப்படி வரும். ஒரு ஷேப் வந்து இப்படி வரும். இது நார்மலாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மிடில் ஹிப்பாண்ட 10 இருக்குது. நம்ம 10.5. சரிங்களா? இது வந்து இடுப்பு சுற்றளவுன்னு சொல்லலாம். இடுப்பு சுற்றளவு 10 இருக்குது. நம்ம 0.5. அப்போ நம்ம 1/2 இன்ச் எடுத்தோம்னா அப்படியே வந்து 4 ஃபோல்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு 2 இன்ச் லூஸ் இருக்கும். அதுக்கடுத்து வந்து இது வந்து கட் பாயிண்ட்டு, கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த கட்டு இது சீட் அளவுன்னு சொல்லுவோம். இந்த சீட் அளவு கட்டோட அளவு இந்த பக்கம் இப்படி பார்க்கும்போது சீட்டு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்குது. நம்ம இதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து கட் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். இது 11 இருக்குது. நான் 12 எடுத்திருக்கேன். இப்போ இங்கே வந்து 10.5, இங்கே 11.5. சரிங்களா? அதுக்கடுத்து இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா லெக்கு, கால் சுற்றளவுன்னு எடுத்துக்கலாம். லெக் ரவுண்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே 12 இருக்குது. 12 கூட நம்ம ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கலாம். 1/2ன்றது நீங்கள் 1 இன்ச்சு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நல்லா ப்ராட் இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும். ஒரு சில பசங்க அந்த மாதிரி போடும்போது அவங்க கொஞ்சம் ஒரே ஸ்ட்ரெயிட் வேணுன்றவங்களுக்கு போடலாம். இது வந்து கால் சுற்றளவு 13 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 12.5 இருக்குது. நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து 13 எடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ம் ஹோல் வந்து நான் சொன்ன மாதிரி தான். இந்த நெக் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். இந்த ஷோல்டரு மிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஷோல்டர் மிட்டுன்னா நம்ம இங்கேருந்து இந்த அளவுலேருந்து தையல் அளவுலேருந்தே கூட பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 6.25 இருக்குது. இதோட இங்கேருந்து 6.25 இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து இது வந்து ஆர்ம் ஹோல் சுற்றளவு. இந்த ஆர்ம் ஹோல் சுற்றளவு இதுக்கு நேராக பார்த்திங்கன்னா இங்கே வந்து 5.25 வந்து வருது. சரிங்களா?
இப்போ நம்ம வந்து எப்படி வந்து லைனிங்கில் போடலான்றதை பார்க்கலாம். நம்மளோட மாஸ்டர் ஸ்கேல் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து லென்த்து நம்ம பார்க்கணும் இல்லையா. இந்த லென்த்துக்கு முன்னாடி இது வந்து இந்த செல்வேஜஸ்ன்னு வாங்க, இதை வந்து கரெக்ட் பண்ணிடணும். கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 3/4 இன்ச் இப்படி கிராஸ் போட்டுக்கணும். ஏன்னா வந்து இது வளைவாக வரும், லைனிங் போடும்போது இந்த இடத்துல வளைவு இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி தான் இது பண்ணிக்கணும். இப்படி இந்த வளைவு தெரியுதுங்களா, இந்த வளைவு வந்து நம்ம வந்து அப்படி கட் பண்ணும்போது இந்த கிராஸஸ் வந்து தெரியாது. சரிங்களா. இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ஷோல்டரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி லென்த் பார்த்துடணும். லென்த் வந்து நம்மளுக்கு 39 வந்தது. நம்ம வந்து லைனிங்ன்றதுனால -2 பண்ணிக்கலாம். அப்போது -2 ஆச்சுன்னா 37 இருந்தால் போதும். 37க்கு மார்க் பண்ணிவிட்டேன். அங்கேருந்து நம்ம லைன் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு 1/2 இன்ச்சு தையல் கோடு, இங்கே 3/4 இன்ச் இப்படி கிராஸு. நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்படி இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் 3/4 இன்ச் இப்படி கிராஸு. இது வந்து அந்த 1/2 இன்ச்சு நம்மளுக்கு தையல், இது கிடையாது, இதுதான். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து நம்ம ஷோல்டரு மொத்தமாக எவ்வளோ எடுத்தோம்னாக்கா 6.25 மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம் டவுனு 6 வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம 14 எடுத்தோம்ல, அந்த 14 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கட் போர்ஷன் வந்து 20. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கட்டு வந்து அவங்களுக்கு 14 வரணும். 14 கரெக்டாக இந்த இடத்துல மார்க் ஆகும். இந்த 3த்தையும் நம்ம லைன் பண்ணிக்கலாம். இப்படி லைன் பண்ணிவிட்டு செஸ்ட் ரவுண்டில் நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ எடுத்தோம், செஸ்ட் ரவுண்டில் எழுதியிருப்போம் இல்லையா. செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ எடுத்தோன்றதை வந்து நம்ம வந்து மார்பு சுற்றளவு 11, நம்ம வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து 11.5 வச்சுருக்கோம் லைனிங்ன்றதுனால. அது கூட சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 10 இருந்தது, 10 எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா டாட் பாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அதுக்கு அடுத்து சீம் அலவன்ஸு 1.5. கட் போர்ஷன் வந்து 11 இருந்தது, நம்ம 12 வச்சுருக்கோம். அது கூட ஒரு 1 இன்ச்சு நம்ம வந்து சீம் அலவன்ஸ் வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இவங்களுக்கு டவுன் வந்து ரொம்ப வரல அப்படின்னாக்கா நம்ம இந்த போர்ஷனே எடுத்துக்கலாம். இப்படி ஷேப் கிடைக்கலன்னும் போது நம்ம இங்கே அட்ஜஸ்ட் வந்து பண்ண முடியாது, அந்த ஷேப் வரணுன்றதுனால. அதுக்கு அடுத்து இது ஆர்ம் ரவுண்டுக்கு. இது வந்து கடைசி, இது வந்து நம்ம கால் சுற்றளவு எவ்வளோ எடுத்தோம்னா 13. 12 இருந்தது, நம்ம 13 எடுத்துக்கிறோம். அது கூட ஒரு 1 இன்ச்சு தையலுக்கு. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து இது மெஷர் பண்ணி நம்ம போட்டுடலாம். அதே மாதிரி இந்த ஷோல்டர் வந்து இது முடிச்சிட்டோம். இது வந்து ஆர்ம் ஹோலில் 6 இருக்குது, 6ல் பாதி 3. இந்த 3யை வந்து இந்த பக்கமும் நீங்கள் 3 மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 1 இன்ச்சு வந்து கிராஸு, இந்த கிராஸ்க்காக போட்டுட்டு ஆர்ம் ஸ்கேல் இருக்கும் உங்களுக்கு. எப்பவுமே வந்து பெரும்பாலும் வந்து கையிலேயே வந்து நீங்கள் பெரும்பாலும் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எதுவும் இல்லைன்னாலும் நம்ம வந்து போடுறதுக்கு ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ இதிலெல்லாம் போடுறத விட எனக்கு அந்த ரவுண்டில் கையிலே வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து அவங்களோட ஆர்ம் ஹோல் வந்து செக் பண்ணணும். நம்ம ஆர்ம் ஹோல் வந்து நம்ம செக் பண்ணலை இல்லையா. இப்போ ஆர்ம் ஹோல் செக் பண்ணிக்கலாம். இப்போ இது பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. இப்படி பேக் பார்ட் எடுத்துகிட்டு பாருங்கள், இங்கேருந்து ஆர்ம் ஹோல் இப்படி நிதானமாக, ரொம்ப இழுக்க வேண்டாம், இப்படி செக் பண்ணுங்கள். இது வந்து 9 இருக்குது. அப்போ லூஸ் ஃபிட்டிங்கில் தான் போட்டிருக்கோம். இப்போ 9 மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக 9 வந்துடுச்சு. அதுக்கடுத்து நெக்கு வந்து வித்து வந்து ஒரு 2.25 எடுத்திருக்கேன். நெக் வித்து 2.25,
ஷோல்டர் வந்து 3.25. இதுதான் நம்ம வச்சுருக்கோங்க. இப்போ இந்த நெக்குக்கு வந்து நம்ம என்ன டிசைன் வேணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு இங்கே வந்து ஒரு இந்த மாதிரி கிராஸ் பண்ணுங்கள். அகெயின் வந்து இங்கே ஒரு கிராஸு, இது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் வெட்டுவோம். அதே மாதிரி இங்கே வந்து 0.5 இப்படி ஒரு லைன் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஷேப் வந்து நீட்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 9.5 வந்துடணும். இங்கே கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு அது எப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ வந்து எல்லாமே